அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. தீக்குண்டம். திருவிழா முடிந்து ஊர் திரும்பிய மக்கள் தங்களது தெய்வங்களின் சிலைகள் உடைந்திருப்பதைக் கண்டு ஆத்திரம் அடைந்து இப்ராஹிம் நபியை தீக்குண்டத்தில் போட்டு எரிக்க முயற்சி செய்தனர். இப்ராஹிம் நபியை தீயில் பொசுக்குவது தான் தங்கள் கடவுள்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாக கருதினர். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 21வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் கூறியிருக்கிறான். நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் இவரை தீயில் பொசுக்கி உங்கள் கடவுள்களுக்கு உதவுங்கள் என்றனர். இவ்வாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தினர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு அவர்களது அணுகுமுறையில் கடும் கோபம் கொண்டு நெருப்பிலிட்டு பொசுக்க முடிவு கட்டி நெருப்பு குண்டத்தில் போட்டனர். இந்த தருணத்தில்தான் அல்லாஹ் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்து பொசுக்க வந்த தீயை குளிர்ச்சியாக மாறும்படி கட்டளையிட்டான். அதன் அடிப்படையில் இறை கட்டளையை ஏற்ற நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது. இறை அருளால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளின் சதித்திட்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 21வது அத்தியாயத்தில் 69, 70 வசனத்தில் கூறியிருக்கிறான். நெருப்பே இப்ராஹிம் மீது குளிராகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று கூறினோம். அவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தனர். அவர்களை நஷ்டமடைந்தோராக ஆக்கினோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட சமயம் தன்னை நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று முழு நம்பிக்கையுடன் அவன் மீதே தவக்கல் வைத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போது எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பொறுப்பேற்று கொள்வோரில் சிறந்தவன், அஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்பதே அவர்களின் கடைசி வார்த்தையாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அந்த நெருப்பை அணைய விடாமல் பள்ளி ஊதிவிட்டதாக ஒரு ஆதாரபூர்வமான தகவல் புகாரில் இடம்பெற்றுள்ளது. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள். மேலும் அவர்கள் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்தில் எரியப்பட்ட போது நெருப்பை அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டு கொண்டிருந்தது என்று சொன்னார்கள். இப்ராஹிம் நபியின் தியாக வாழ்க்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தினர் அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்க மறுத்து நெருப்பு குண்டத்தில் போட்டபோது அல்லாஹ் நெருப்பை அந்த நொடியிலே குளிர்ச்சியாக மாற்றி அவர்களை காப்பாற்றினான். அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்ட உடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தன் மனைவி சாராவை அழைத்து கொண்டு தனது சொந்த ஊரை விட்டே வெளியேறினார்கள். அப்போதுள்ள சமூகத்தில் இந்த இருவரையும் தவிர வேறெவரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இந்த தருணத்தில் தான் கொடுங்கோல் மன்னனிடம் இந்த இருவரும் சிக்கி கொண்டார்கள் என்பதை போன பாட்டில் நம்ம பார்த்தோம். இந்த கொடுங்கோல் மன்னனால் சாராவுக்கு வழங்கப்பட்ட ஹாஜர் என்ற அடிமை பெண்ணை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அம்மையாரை தனது 2ஆம் தாரமாக ஆக்கி கொண்டார்கள். அதன் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தள்ளாத வயதில் முதலாக ஹாஜர் அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். இஸ்மாயில் பால்குடி குழந்தையாக இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது. இதற்கு காரணம் ஹாஜர் அம்மையாருடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கம்தான். தன் மீது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பை நீக்கிட அவர்களுடைய பணிப்பெண்ணாகவே தன்னை காட்டிக்கொள்வதற்காக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடுப்பில் கச்சையை அணிந்து கொண்டார்கள்.
இம்மனக்கசப்பின் காரணமாக பால்குடி குழந்தையாக இருக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தாயாரும் தனது மனைவியுமான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆள் நடமாட்டம் இல்லாத தண்ணீரும் புட்பூண்டுகளும் இல்லாத பாலைவன பகுதியில் மக்காவில் விட்டுவிட்டு ஷாம் நாட்டில் உள்ள தனது மனைவி சாராவிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பாலூட்டி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருவரையும் கொண்டு வந்து காபாவின் மேல் பகுதியில் இருந்துள்ள ஜம்ஜம் கிணற்றின் மேல் பெரிய மரம் ஒன்றின் விட்டுவிட்டார்கள். அந்த நாளில் மக்காவில் எவரும் இருக்கவில்லை. அங்கு தண்ணீர் கூட கிடையாது. இருந்தும் அவ்விருவரையும் அங்கேயே இருக்க செய்தார்கள். அவர்களுக்கு அருகே பேர்ச்சம்பழத்தை வைத்தார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேயே விட்டுவிட்டு தமது ஷாம் நாட்டிற்கு திரும்பி செல்லும்போது அப்போது அவர்களை இஸ்மாயிலின் அன்னையார் அவர்கள் பின்தொடர்ந்து வந்து, இப்ராஹிமே, மனித நடமாட்டம் பெரும்பாலுமோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை நீங்கள் இங்கே விட்டுவிட்டு எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை திரும்ப பார்க்காமல் நடந்தார்கள். ஆகவே அவர்களிடம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்க அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அதற்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படி என்றால் அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு திரும்ப சென்று விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்று மலைக்குன்றின் அருகே அவர்களை எவரும் பார்க்காத இடத்தில் வந்தபோது தனது முகத்தை இறை இல்லம் காபாவை நோக்கி திரும்பி தம் இரு கரங்களையும் உயர்த்தி இந்த சொற்களால் பிரார்த்தித்தார்கள். எங்கள் இறைவா, உன் ஆணையின்படி நான் என் மக்களில் சிலரை இந்த வேளாண்மை இல்லாத பள்ளத்தாக்கில் கண்ணியத்திற்குரிய உன் இல்லத்திற்கு அருகில் குடியமர்த்தி விட்டேன். எங்கள் இறைவா, இவர்கள் இங்கு தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன். எனவே இவர்களின் மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக. மேலும் இவர்களுக்கு உண்பதற்காக பொருள்களை வழங்குவாயாக. இவர்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்று இறைஞ்சினார்கள். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.